பிரைஸ் எல்லாம். இன்றைய வேதம் தியானம் வாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? ஏனெனில் கிறிஸ்தவரிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிலிப்பியர் 1:29 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்ற வேத வசனத்தின்படி நாம் அனைவரையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். பாடு என்று வரும்போது நாம் அதை புறக்கணிக்கிறவர்களாக, அதை விரும்பாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனாலும் பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிதான கிருபையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நோவா தன் காலத்தில் இதை வாழ்ந்தவர்களுக்குள் எல்லாரிலும் அவன் உத்தமனாக இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாடுகளையும் தேவன் அனுமதித்தார், ஒரு பேழையை உண்டு பண்ண முடியாக. அதன் பின்பு கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிதான பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு வரும்படி தேவன் அழைத்தார். அந்த அழைப்பின்படியே அவன் கடந்து வருகிறான். ஆனாலும் அவன் சில பாடுகளை அனுபவித்தாலும், பாடுகளை சந்திக்க நேரிட்ட போதும் கூட முடிவில் விசுவாசத்தில் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறதுக்கு முடிந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யோபு தன் வாழ்க்கையில் அவன் உத்தமனாக இருந்தான், நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்ந்தான். ஆனால் அந்த நிறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் இழக்க நேரிட்டது. இருப்பினும் தன் உத்தமத்தில் அவன் நிலைத்திருந்தபடியினாலே அவன் நல்லவர் என்று ருசி பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சற்று கடினமான காரியமாக தான் நமக்கு தோன்றுகிறது. விசுவாசிக்கிறோம் தேவனை, அதே நேரங்களில் அவர் அனுமதிக்கிற பாடுகளை நாம் சகிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் அவர் நல்லவர் என்று ருசி பார்த்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆமென்.